எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ட்ரை அமலா குக்கிங். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு ஒரு இட்லி பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளாக்ஸ் சீடு. இது 250 கிராம் பச்சைக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன். இது 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 1/2 கப்பு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 25 நம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். காரம் கம்மியாக வேணும் அப்படின்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தூளாக போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரைக்கும் போது நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக உப்பு அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு தான். இப்போ நம்ம வறுக்கிற ஐட்டமை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். நம்ம இது கொஞ்சம் தனித்தனியாக வறுத்துக்கிட்டோன்னா நல்லது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வறுப்படும் இல்லையா? அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது. ஸோ என் பசங்க பார்த்திங்கன்னா இட்லி பொடி நல்லா விரும்பி சாப்பிடுவானுங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், பசங்களும் சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சம் சிடுக்குது, அதாவது இதாக பாருங்க, புரியுதா? ஸோ அந்த மாதிரி பொடியை நம்ம மூவ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லேசாக கிளறி விட்டுட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட இதை எள்ளு மாதிரி தாங்க பொரியும், எள்ளு மாதிரி தான் பொரியும். ரொம்பவும் கருக விடக்கூடாது. போதும், இதுக்கான இது போதும். கொஞ்சம் சிடுத்த உடனே நம்ம எடுத்துடலாங்க. அடுத்தது உடச்சக்கல்ல இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதையும் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம தனியாக எடுத்துக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, இதையும் வதக்கி வச்சு இதையும் தனியாக எடுத்து கொட்டிடுவோம். அடுத்து கருவேப்பிலை போடுறோம் நம்ம. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் நம்ம அதில் மாற்றிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நல்லா வதங்குச்சுன்னா பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகணும், டார்க் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பொடியில், ஏன்னா பொடி நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி தன்மைலாம் இழுத்துரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம பூண்டை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆக்கிறது நல்லது.
இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பொடி பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா வறுத்தது எல்லாமே வந்து இதில் போட்டுட்டேன். அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நான் பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதாவது தூளாக இருந்தாலும் இப்போவே இந்த டைமில் போட்டுருங்க, கட்டி இருந்தாலும் இந்த டைமில் போட்டுருங்க. அரைக்கும் போது சேர்ந்து அரைச்சிரும். அப்புறம் வந்து தேவையான நம்ம வந்து உப்பு போட போகிறோம். நான் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம், அதை பவுடர் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன் நான். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னே அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து இது பண்ணிக்க வேணாம். இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஸோ வந்து இது 1 மாதத்துக்கு மேலேயே வரும். அதுக்கு மேலேயும் வச்சுக்க வேண்டாம். அது ஒரு மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் வந்து சீக்கிரம் கிட்டுற ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து மாறிடும். ஸோ அதனால் வந்து 1 மாதத்துக்குள்ளே காலி பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது நான் அந்த அளவு தான் சொல்லியிருக்கேன். டெய்லி சாப்பிட்டாலும் 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட்லியும் தோசையும் மட்டும்தான் மிஸ்ஸிங். இப்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லதும் கூட. ஃபைபர் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, எல்லாமே வந்து சத்தானதாகவே இருக்குது. ஸோ இது டெய்லி சாப்பிட்டாலும் தப்பே கிடையாது, நல்லது தான். ஸோ அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ.